ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி கேழ்வரகு கீரை அடை தான். இந்த கேழ்வரகு கீரை அடை நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஆனியன் நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி அதே பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். பூண்டை நல்லா நசுக்கி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா நல்லா கீறி துண்டு துண்டாக நறுக்கிக்கலாம். நாம் அடை செய்ய பொன்னாங்கண்ணி கீரை தான் எடுத்திருக்கோம். முருங்கைக்கீரையும் சேர்த்து செய்யலாம். நாம் இன்றைக்கி செய்ய போகிறது பொன்னாங்கண்ணி கேழ்வரகு கீரை அடை தான். பொடி பொடிசாக நறுக்கி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கொத்தமல்லி அதையும் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். 1 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். அதை இதில் கொட்டிக்கலாம். பாத்திரத்தில் கீரையை போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். இஞ்சி போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போது இந்த மாவுக்கு ஏற்ற தண்ணியை தெளித்து பொறுமையாக மாவை பிசையலாம். நாம் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. ஊற்றினா மாவு குழ குழன்னு ஆகிடும். இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கூட கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது சீரகம் கொஞ்சம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். கேழ்வரகு அடை செய்ய மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நாம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு தோசைக்கல் வச்சு நல்லா சுட வச்சுக்கலாம். இப்போது நம்ம உருண்டையாக பிடிச்ச மாவை அதில் வச்சு தட்டணும். கூட கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. வச்சு தட்டிட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி விடுங்க. ஒரு 3 மினிட்ஸ் ஆர் 4 மினிட்ஸில் அது பேக் சைடு நல்லா குக் ஆகிடும். மறுபடியும் எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். அதையும் நல்லா குக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த பொன்னாங்கண்ணி கேழ்வரகு கீரை அடை நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.